ஹாய் ஆல், நம்ம ஃப்ரீயாகவே ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்டானா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கிளாஸ் 2 ஓகேவா. இப்போ அதில் நம்ம ஷூவிங் த்ரெட்டில் எப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த 2 விரலையும் நூலை பிடிச்சிக்கிட்டு அந்த எட்ஜஸில் இப்படி ரெண்டு சுற்றுங்க. வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்னா அது மாதிரி போட்டுட்டு முடிச்சு லாக் ஆகிக்கும். ஒரு 3 தடவை நம்ம இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு முடிச்சு ஃபார்ம் ஆகிடும் ஓகேவா. இப்போ முடிச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு துளி பிராண்ட் 14 நம்பர் நீடில் 0.5 mm ஓகேவா. இப்போ நீடில் ப்ராக்டிஸ் பார்க்கும். நீடில் எப்படி பிடிக்கணுன்னு இருக்குது. நம்மளோட அந்த கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்குல்ல ஆள்காட்டி விரல், அது மேலே டச் பண்ணியிருக்கணும். கட்டை விரலும் நடுவில் பிடிச்சிருக்கணும். பாக்கி 2 விரலும் சேர்த்து நம்மளுக்கு நீடில் டச் பண்ணியிருக்கணும். எப்போதுமே நீடில் 90 டிகிரியில் பிடிங்க. 90 டிகிரியில் பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா வரும் ஓகேவா. இப்போ பாருங்கள், ஒரு குத்துறேன். குத்தி அப்படியே இழுத்தா வராது, லைட்டாக டேன் பண்ணி எடுக்கணும் ஓகேவா. ஒரு குத்தி லைட்டாக டேன் பண்ணி எடுக்கணும். ஒரு குத்தி லைட்டாக டேன் பண்ணி எடுக்கணும். ஒரு குத்தி லைட்டாக டேன் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு குத்துறேன், லைட்டாக டேன் பண்ணி எடுக்கிறேன். திருப்பியும் டேரெக்டாக வந்துட்டு ஒரு குத்தி லைட்டாக டேன் பண்ணி எடுத்து திருப்பி அப்படியே நம்ம துளிப்புன்றது முன்னாடி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஹூக் நம்மளுக்கு முன்பக்கம் இருக்குது ஓகேவா. லைட்டாக ரொட்டேட் பண்ணி திருப்பி ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பணும். இப்படி தான் நம்ம நீடில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீடில் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. இப்போ செயின் ஸ்டிச் போடலாம். இப்போ ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் கோடு போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கோட்டு மேலே செயின் ஸ்டிச் போடுங்க ஓகேவா. இப்போ எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். பிடிச்சிட்டு மேலே ஆள்காட்டி விரல் மேலே போட்டு சுற்றி இப்படியே கீழே கொண்டு போங்க ஓகேவா. கொண்டு போயிட்டு இப்போ பாருங்கள், நம்பர் பின்னாடி இருக்குது. துளிப்புன்றது என்ன பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ எப்படி நான் நூலை எடுக்கிறேன்னு பாருங்கள். எடுத்துட்டு ஒரு குத்துறேன். கீழே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. கீழே ஒரு சுற்றுறேன். மேலே பாருங்கள், மேலே லைட்டாக டேன் பண்ணி அப்படியே கொண்டு வர ஓகேவா. மறுபடியும் ஒரு குத்துறேன். கீழே ஒரு சுற்றுறேன். அப்படியே மேலே பாருங்கள், லைட்டாக ஒரு டேன் பண்ணி திருப்பி கொண்டு வர ஓகேவா. என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா கேமராவில் பாருங்கள். ஒரு குத்துறேன். கீழே ஒரு சுற்று, மேலே அப்படியே பாருங்கள், லைட்டாக டேன் பண்ணி மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு கொண்டு வரேன். ஒரு குத்து, கீழே ஒரு சுற்று, டேன் பண்ணி திருப்பி நேராக கொண்டு வரேன் ஓகேவா. ஒரு குத்து, கீழே ஒரு சுற்று, லைட்டாக டேன் பண்ணி டைரெக்டாக கொண்டு வரேன். ஒரு குத்தி ஒரு சுற்றி லைட்டாக திருப்பி எடுத்துக்கிறேன். இங்கே நான் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் ஓகேவா. இப்போது அடுத்தது ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா நான் அப்படியே தான் கொண்டு வரேன். மறுபடியும் நான் முடிச்சு போடல. அங்கே எண்டு நாட் போட்டதை அப்படியே தான் அந்த த்ரெட்டை கொண்டு வரேன் ஓகேவா. போட்டு இப்போ போட்ட சைஸில் இருந்து இது அதை விட குட்டியாக போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாக போடுங்க செயின் ஸ்டிச்சை, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போடுங்க. ஒரு குத்தி கீழே ஒரு சுற்று, அதே தான் ஃபஸ்ட்டு எதில் என்ன பண்ணோமோ அதே தான். கீழே ஒரு சுற்று, ஒரு குத்துறேன், கீழே ஒரு சுற்று, ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி
திருப்பி நேராக கொண்டு வரேன். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி நேராக கொண்டு வரேன். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று லைட்டாக டேர்ன் பண்ணி திருப்பி நேராக கொண்டு வரேன். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று லைட்டாக திருப்பி மறுபடியும் நேராக கொண்டு வரேன். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று திருப்பி லைட்டாக திருப்பி நேராக கொண்டு வரேன். ஓகேவா? ஒரு குத்து குத்திக்கிறேன், கீழே ஒரு சுற்று லைட்டாக திருப்பி நேராக கொண்டு வரேன். ஓகேவா? இப்படியே போட்டு பழகுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வராது ஷூவிங் த்ரெட்டில், அதனால தான் போட சொல்கிறது. ஷூவிங் த்ரெட்டில் போட்டு நீங்கள் பழகுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? போட்டு நான் இங்கே எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெருசாக போடுங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போடுங்க. குட்டி குட்டியாக போடுறது என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கிளாஸில் போகும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு தான் கற்றுக்கணுமே. குட்டியாக போடுறது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு அது எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவுன்னு சொல்லிட்டு. இப்போ அதை விட நான் குட்டியான சைஸில் தான் போடுறேன். பாருங்கள், ஒரு குத்து கீழே ஒரு சுற்று டைரெக்ஷனில் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் பேனாவால் எந்தெந்த சைஸில் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், பாருங்கள், அங்கேருந்து குத்தி அது வரைக்கும் எடுத்திருக்கேன். அடுத்தது எவ்வளோ சின்னதாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த சைஸ்லேயே எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது இவ்வளோ சைஸ்க்கு போடுங்க, அடுத்தது குட்டியாக போடுங்க. நீங்கள் 3 தடவை நீங்கள் எனக்கு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அதில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருதோ எல்லாத்தையும் நம்ம வாட்ஸ்அப்லேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? குட்டி குட்டியாக போட்டு பழகுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், குட்டியாக போட்டு பழகுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வராது, ஆனால் நீங்கள் போடணும். எந்த அளவுக்கு நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நிறைய டவுட் வரும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம தப்பு பண்ண தான் நம்ம அதுலேருந்து தவறை திருத்திக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய நாலேஜ் அதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் போட்டு பழகுங்க. வீடியோ பார்த்துட்டு நம்ம போடாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதையும் கற்றுக்கவே முடியாது. போட்டு பார்க்கணும். போட்டு பழகுனா மட்டும்தான் நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம ஆரி ஒர்க்கு முழுமையாக கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு பேசிக்கே செயின் ஸ்டிச் தான். இதை நல்லபடியாக நீங்கள் போட்டால் தான் மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே இதிலேருந்து வர்றது தான். பேசிக்கே செயின் ஸ்டிச் தான். இதை நல்லபடியாக போடுங்க. நான் குட்டி குட்டியாக தான் போடுறேன். குட்டி குட்டியாக போட்டு நான் எண்ட் நாட் எடுத்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதை போட்டுட்டு ஒவ்வொரு சைஸ்லேயுமே எனக்கு 3 தடவை நீங்கள் போடணும். போட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.